ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சக்தி சிக்கன் மசாலா நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் சக்தி சிக்கன் மசாலா சேர்த்தா சரியாக இருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக காரத்துக்கு இந்த பொடியும் மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.